ஹாய் மக்களே, இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்தேன். மாமா என்ன சொன்னார், நான் போய் மீன் வாங்கிட்டு வரேன், நீ மீன் வறுத்துட்டு ரசம் வச்சிரு அப்படின்னு சொன்னார். சரி பரவாயில்ல, நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்கிட்ட மாமா சொன்னார். ஒரு 5:30 மணிக்கெலாம் போயிட்டு மீன் வாங்கிட்டார். அது என்ன மீன் பார்த்தீங்கன்னா கிழங்கா மீன் தாங்க. அதுக்கப்புறம் மாமா வந்து மீன் வாங்கிட்டு கொடுத்துட்டு அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. எந்த வேலை எங்கே இருந்தாலும் கரெக்டாக இருந்துருவார். கொஞ்சம் பசங்க துணி, வீட்டுக்கு போகிற துணியெல்லாம் கொஞ்சம் துவச்சி போட்டார், கொஞ்சம் பாத்திரம் கழுவி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நான் என்ன, நீ உங்கள் மாமா எல்லா வேலையும் உங்கள் மாமாட்டே விட்டுற, நீ ஒரு வேலையும் செய்ய மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாதீங்க. அவர் இப்போ ஏன் செய்கிறாரு, நான் வேலைக்கு போகிறதுனால செய்கிறாரு. இதுக்கு முன்னாடி நான் வீட்டில் இருக்கும்போதே எனக்கு வேலை செஞ்சது கிடையாது. பாருங்கள், நான் வாங்கிட்டு வந்த மீன் 1/2 கிலோ மீன் தான் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். 1/2 கிலோ மீன் எல்லாத்தையுமே நான் வந்து ஆஞ்சி நான் வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், சாதம் வடிச்சிட்டேன், ரசம் வச்சுருக்கேங்க. ரசம் வந்து மிளகு, சீரகம், துவரம்பருப்பு வச்சு அரைப்பாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு அரைச்சி தான் வச்சுருக்கேன். துவரம்பருப்பு கொஞ்சம் நிறையா வச்சதுனால கொஞ்சம் சாம்பார் மாரி கலரில் மஞ்சள் கலரில் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், மீன் வந்து எல்லாத்தையுமே கழுவி மிளகாத்தூள் எல்லாமே போட்டு பெசரி நான் வந்து மீன் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த மீன் வந்து ஒரு வேளைக்கு மட்டும்தான், மதியானத்துக்கு மட்டும்தான் வறுக்கிறேன். மீது கொஞ்சம் மீன் இருக்குது, அதை வந்து இப்போ செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேங்க. நைட்டுக்கு வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்து சட்னி தான் அரைச்சிருக்கிறேன், இட்லி ஊற்றிருக்கிறேன். மாமா அதுக்குள்ளே போய்ட்டு பால் வாங்கிட்டு வந்தார். என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, தண்ணி போடுறது அந்த குளிக்கிறதுக்கு பையனுக்கு அவனே தூக்கி போயிட்டான் போல். நாங்கள் பசங்களை வந்து விட மாட்டோம், ஏன்னா வந்து கையில் மேலே ஊற்றிக்குவானுங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் தூக்கி போய் எப்பவுமே விலையை கொடுப்போம். இன்றைக்கி அவனே தூக்கி போயிட்டான். அதுதான் கேட்டுருக்காது, ஏன் அவனை விட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுருக்காரு. மாமா அதுக்குள்ளே போயிட்டு துணி கொஞ்சம் துவைச்சி போட்டுருந்தார் இல்லையா, அதை எல்லாத்தையும் வந்து காய வச்சுட்டு போயிடுவார். அவர் வந்து சின்ன பையன் வந்து 7:15 போவான், இவர் 7:30க்கெலாம் இவர் கிளம்புவார். அதுக்குள்ளே வந்து துவைச்சி போட்ட துணியெல்லாம் வந்து காய வச்சார். நான் வந்து 8 மணிக்கெலாம் இவங்களாம் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சு இது பண்ணிட்டு நான் 8 மணிக்கெலாம் நான் வேனை பிடிக்கணும். அதுக்குள்ளே பாருங்கள், சாப்பாடு வச்சு கொடுத்துட்டேன். சின்ன பையனும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டான். மாமாவுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்தா அவரும் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாருங்க. மக்களே, இங்கே பாருங்கள், 2 பக்கமும் தண்ணி தான், வாட்டர் கேன். ஒரு என்னென்ன அட்டகாசம் பண்ணுறாரு பாருங்கள்.